அனைவருக்கும் வணக்கம். இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, சென்னையில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, 12, 13வது நாளா தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இவங்களுடைய வேலைய, இவங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகின நிறுவனம் அப்படின்னா ராம்கி நிறுவனம் அப்படின்னு தெரியும். இதை தாண்டி இந்த நிறுவனத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் அப்படின்னா இது ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு தெரியும். பட் அதை தாண்டி இப்போ சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்க. இந்த நிறுவனத்தோட உரிமையாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லா அயோத்தியா ராமி ரெட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆந்திராவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி, பெரிய பணக்காரர். இவர் 2014 லோக்சபா எலெக்ஷன்ல நின்று தோத்து போறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் வரைக்கும் அரசியல்ல எந்த ஒரு பெரிய ஈடுபாடும் காட்டல. பட் 2020 நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல, அவங்களுடைய கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்குல்ல, சோ அந்த தரப்புல இருந்து ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சி சார்பா பார்லிமெண்ட்டுக்குள்ள ராஜ்யசபா எம்பியா போறாரு. அங்க பார்லிமெண்ட்ல இவருக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இந்தியாவோட பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா எம்பிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 245 பேர் இருப்பாங்க. அந்த 245 பேர்ல 2வது பணக்காரராக இந்த ராமி ரெட்டி இருக்காரு. 245 பேர்ல 243 பேரை பின்னுக்கு தள்ளிட்டு அந்த 2வது இடத்துல இருக்காரு. அந்த முதல் இடத்துக்கு போறதுக்கான போட்டி, அதுக்கான வேலை அப்படிங்கிறத நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு பொதுவா ஒரு கேள்வி வரலாம், என்னப்பா தமிழ்நாட்டுல இருந்துலாம் ராஜ்யசபாக்குள்ள அவ்வளவு பெரிய பணக்காரங்க எல்லாம் போக மாட்டாங்களே, அவ்வளவு பணமா இருக்கு அப்படின்னா, நம்ம இங்க இருந்து பார்த்தா சில எழுத்தாளர்கள் இல்ல சில துறையில சாதிச்சவங்களை ராஜ்யசபா எம்பி அனுப்புவாங்க. ஆனா அதுல சில பேர் ஏழ்மையான நிலையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சில துறையில இருந்து சாதிச்சுட்டு வந்தவங்க அப்படிங்கிறவங்க பெரிய பணபலம் படைச்சவங்களா இருப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் ராஜ்யசபாவில் எம்பியா இருந்தவங்க, கௌதம் காம்பீர் ராஜ்யசபாக்குள்ள எம்பியா இருந்தவங்க. அவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு பணம் இருக்கும்? அவங்கள விடலாம் அதிக பணம், அந்த பலம் படைச்ச நபராதான் இந்த ராமி ரெட்டி இருக்காரு. எப்படி இந்த அளவுக்கு இவருக்கு எப்படி பணம் அப்படின்னா, இவர் கிட்டத்தட்ட நிறைய நிறுவனங்கள் அப்படிங்கிறத வச்சிருக்காரு. ஆனா 7 நிறுவனங்களுக்கு இவரே தலைவரா இருக்காரு. அதாவது இவர் உருவாக்கின நிறுவனங்கள் நிறைய இருக்கு, அதுல 7 நிறுவனத்துக்கு இவர் தலைவரா இருக்காரு. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தலைவரா இருக்காரு. ராம்கி பார்மா சிட்டி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தலைவரா இருக்காரு. ராம்கி எஸ்டேட் அண்ட் ஃபார்ம்ஸ் லிமிடெட் அந்த நிறுவனத்தோட தலைவரா இருக்காரு. ராம்கி ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நிறுவனத்தோட தலைவரா இருக்காரு. ராம்கி குரூப் ஆஃப் கோசின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தோட தலைவரா இருக்காரு. ராம்கி இன்ஃப்ரா கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இத மாதிரி மொத்தம் 7 நிறுவனத்துக்கு இந்த ராமி ரெட்டி தலைவரா மட்டுமே இருக்காரு. அப்படின்னா அவருடைய பண பலம் என்ன, அவருடைய இது என்ன அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க முடியும். இவர் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேஷ், டெல்லி வரைக்கும் இவருடைய பிசினஸ் அப்படிங்கிறது பல ஸ்டேட்ல இத மாதிரி இந்த சென்னைக்கு வரணும்னு சொல்றாங்கல்ல, துப்புரவு பணியை நாங்க சரியா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அத மாதிரி பணிகளையும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல ஸ்டேட்ல செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அடுத்த கட்டமா தான் சென்னைக்குள்ளே உங்க கால் பதிக்கிற அப்படிங்கிற விஷயத்துக்காக திமுக அரசு கூட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. திமுக அரசு ஏன்பா இவரை தேடி போய் அந்த கான்ட்ராக்டை கொடுக்குது அப்படின்னா, எல்லாமே ஒரு ரத்த பாசம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சொல்றாருல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாருன்னா என்ன ரத்த பாசம் இருக்கும் அப்படின்னு உங்களால புரிஞ்சிக்க முடியுது இல்ல? அதே ரத்த பாசம் தான் அதுவும் சேகர் பாபுக்குலாம் ரொம்ப ரத்த பாசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உறவு முறையில கூட வரலாம். ஏன்னா சேகர் பாபுவோட சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அங்கதான் இருப்பாங்க. சோ அப்படி பாக்குறப்போ ஏதாவது உறவு முறையில கூட இந்த நிறுவனத்துக்கிட்ட இவங்க அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்துக்கு சென்னையில துப்புரவு பணி செஞ்சுதான் நம்ம நிறுவனத்தை நடத்தணும், நம்ம சோறு திங்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி வளர்ந்து எவ்வளவோ பிசினஸ பார்த்த ஒரு நிறுவனம். ஆனா இங்க போராடிட்டு இருக்காங்கல்ல தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் சோறு, இதுதான் தண்ணி, இதுதான் படிப்பு, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இதுதான். அவங்களுடைய அடுத்த தலைமுறை படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதே இவங்க செஞ்சுட்டு இருக்க இந்த வேலை தான். பட் இந்த வேலையில தான் இப்போ சேகர் பாபுவும் திமுகவும் கை வச்சுக்கிட்டு அந்த ராம்கி நிறுவனத்துக்கு நல்லா ஜிங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் முக்கியமா இல்ல அந்த ராம்கி நிறுவனம் முக்கியமா அப்படின்னு இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, இதோட முடிவுல நமக்கு தெளிவா தெரிய வந்துடும். இப்போ இந்த போராட்ட களத்துல இறுதியா இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் லைட்டா உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அது அந்த நேரத்துல ஒரு மாநகராட்சி பில்டிங் முன்னாடி இருந்து கொஞ்சம் பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அது அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுக்க தெரிய வரும். இப்ப எப்படி ஒரு சுதந்திர தினத்தின்னைக்கு நம்ம டெல்லியில அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்து முன்னாடி போராட்டம் நடக்குது அப்படின்னா, என்னப்பா டெல்லி இப்படி இருக்கா, சுதந்திர தினம் நடக்குது அப்ப கூட அங்க போராட்டம் நடக்குது அப்படின்னு நம்ம
நினைப்போம்ல, டெல்லியை பார்த்து ஒரு பார்வை அப்படிங்கிறது நமக்கு வரும்ல. சோ அதே மாதிரி இங்க அந்த மாநகராட்சி பில்டிங் முன்னாடி அந்த போராட்டம் நடந்தது அப்படின்னா அது பெரிய அளவுல கவர் பண்ணப்படும். அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நடக்கிறது கவர் பண்ணப்படும். சோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்ப சேகர் பாபுவும் திமுகவும் என்ன இறுதிக்கட்டமா வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, இது சேகர் பாபு அவருடைய வாயால சொன்ன விஷயம் தான். நீங்க போராடுறதுன்னா போராடிக்கிங்க, இங்க உட்காந்து போராடாதீங்க, மாநகராட்சி பில்டிங் முன்னாடி போராடாதீங்க, எங்கேயாவது போய் போராடிக்கிங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை தான். சோ அத மாதிரி இன்னைய இரவு, ஏன்னா நாளை இரவு வரைக்கும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இரவே அந்த போராட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி இருந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அடிச்சு துரத்தப்படுவதற்கு ஒரு லத்தி சார்ஜ் நடந்து இல்ல போலீஸால வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அங்கிருந்து வேற இடத்த மாத்துவதற்கான வேலை அப்படிங்கிறது இன்னைய இரவு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் வந்து எப்படி முடிவுக்கு வரும் என்ன அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் தரப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்களுடைய தேவையை நீங்க நிறைவேற்றணும், நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு. அரசு தரப்பும் ரொம்ப உறுதியா இருக்காங்க, நாங்க எங்கெங்க வாக்குறுதி சொன்னோம், ஏதாவது சொன்னதெல்லாம் நீங்க வாக்குறுதின்னு எடுத்துட்டு வராதீங்க, நாங்க இது வந்து எங்களுடைய கொள்கை முடிவு, இதுல இருந்து மாறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்காங்க. முக்கியமா சேகர் பாபு இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காரு. நாங்க சொன்னதுதான், இதுதான் ஃபைனல், இதை ஏத்துக்கிட்டு உள்ள வந்தா வாங்க, இல்லைன்னா வெளியில போங்க, நாங்க நார்த் இந்தியாவில இருந்து ஆளை இறக்கி வேலை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சேகர் பாபு வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஏன்னா இவரு தான் பெரிய அளவுல பெட்டி வாங்கியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பத்தி பேசணும் அப்படின்னா கே நேருக்கும் மேயர் பிரியாவுக்கும் தான், சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியாவுக்கும் தான் இதுல முக்கியத்துவம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இதுல கே நேருவோட பேரை நீங்க எங்கேயுமே கேள்விப்படவே முடியாது. ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட, முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் இந்த கே நேரு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு கூட வரல. ஏன்னா அங்க சேகர் பாபு வந்து அவர் தான் டானுங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருப்பாரு, அதை கே நேரு எப்படி ஒத்துப்பாரு, நீ டானா இருந்தா நீ எப்படியே பேச்சுவார்த்தை நடத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு போல. சோ இந்த கட்டத்துலதான் இது இருந்துட்டு இருக்கு. இதுல மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நீங்க எங்கேயுமே பார்த்திருக்கலாம், சேகர் பாபு நிக்கிறாரு அப்படின்னா பின்னாடிதான் நிப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல சொன்னாங்க தெரியுமா, தமிழ்நாட்டுல எம்.கே. ஸ்டாலின் வந்து சிஎம்மா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி சூப்பர் சிஎம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு பார்லிமெண்ட்லயே எடுத்து பேசப்பட்டது இல்ல. சோ அதே மாதிரிதான் இங்க வந்து மேயரா வேணா, சென்னை மாநகராட்சியோட மேயரா வேணா பிரியா இருக்கலாம், ஆனா சூப்பர் மேயர் அப்படின்னா சேகர் பாபு தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த விஷயத்த சேகர் பாபு முன்னாடி நின்று எடுத்து நடத்திட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை எல்லாம் தாண்டி ரவுடிசத்தை கையில எடுத்து இந்த போக்கு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. காரணம் வேற ஒண்ணுமே இருக்காது, இந்த ராம்கி நிறுவனத்தையும் இந்த திமுக அரசையும் நடுவுல நின்று லிங்க் பண்ணி விட்ட ஏதோ ஒரு உறவு முறையில ரத்த பாசத்துல ஆந்திரா நபர், நம்ம தெலுங்கர் அப்படிங்கிற உறவு பாசத்துல லிங்க் பண்ணி விட்ட நபர் இந்த சேகர் பாபுவா இருப்பாரு. அதனால ஒரு பெரிய கமிஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சோ அதனால இப்போ இந்த அளவுக்கு ஆட்டம் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த விஷயத்துல வேற ஏதாவது முக்கியமான டெவலப்மெண்ட் இந்த சம்பவத்துல நடந்தது அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.